ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஸ்டாண்டர்ட் 10 உடைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்மளும் கஷ்டப்பட்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் போடுறோம். இருந்தாலும் நம்மளுக்கு மக்கள் இப்போ அந்த இதெல்லாம் படிக்கிற மனநிலை இருக்க மாட்டாங்க, புரியுது. பட் புரிஞ்சுக்கிடுங்க, இதான் மார்க் போற ஏரியா. சரியா? உங்களுக்கு 60ல 55க்கும் 57க்கும் இப்ப தெரியாது. நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 1 மார்க்கு தேவைப்பட்டு இருக்கும், 1.5 மார்க் தேவைப்பட்டு இருக்கும், பார்த்தீங்களா? அப்பதான் இந்த விஷயங்களுடைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஸோ டைம் போது இதெல்லாம் படிங்க. இதை அப்படியே விடாது, இது வேஸ்ட்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, வேஸ்டா போகாது. ஓகே, சரியா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படிப்போம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், தனித்தனியா நம்ம போட்டிருக்கோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு போட்டிருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட். சரியா? 11th ஸ்டாண்டர்டுடைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ். மேல கொஞ்சம் இடியம்ஸ் இருக்குது, இதையும் கொஞ்சம் படிச்சிருவோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஸோ படிச்சிருவோம். அலாம் பெல் அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அலாம் பெல்னா ஒரு சைன், ஏதோ தப்பா போகுது அப்படிங்கிறதுடைய சைன். அலாரம் பெல் அடிக்குதுனாலே என்ன அப்படின்னா, ஏதோ தவறாக போகிறது, தப்பு நடக்குதுங்கிறதுடைய சைன் தான் அலாம் பெல் அடிக்குது. சரியா? நெக்ஸ்ட், பேக் டு த வால். பேக் டு த வால். பேக் டு த வால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேக் டு த வால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் முதுகு பேக் டு த வால்னா திரும்ப வாலுக்கு போயிட்டான்னு மீனிங் கிடையாது. பேக், என் முதுகு வாலை நோக்கி இருக்கு. என் முதுகு வாலை நோக்கி இருக்குன்னா என்னால என்ன பண்ண முடியாது, எந்த சைடும் போக முடியாது, நவுல முடியாது. ஸோ பேக் டு த வால்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ பயங்கர கஷ்டத்துல இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ சீரியஸ் டிஃபிகல்ட்டி, என்னால எங்கேயும் அசைய முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது, அதுதான் பேக் டு த வால். கிராஸ்ப் அட் ஸ்ட்ராஸ், கிளட்ச் அட் ஸ்ட்ராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிச்சிட மாட்டோமா? இப்போ திடீர்னு ஒருத்தன் முங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறோம், அவன் முங்குறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எதனாலும் பிடிச்சிக்கிடுவான். ஒரு ஸ்ட்ராவை கொடுத்தா கூட முங்கிடுவாப்ல. ஸ்ட்ராவை பிடிச்சாலும் முங்கிடுவான். பட் அந்த ஸ்ட்ராவை பிடிப்பான். ஏன்? ஏதாவது பண்ணி மேல வந்துடலாமா, ஏதாவது பண்ணி ஓவர் கம் பண்ணிடலாமா. அதுக்கு பேர் தான் கிராஸ்பிங் அட் ஸ்ட்ராஸ் அண்ட் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். இப்போ அலாம் பெல்ஸ் ரிங்கிங்னா சைன், ஏதோ தப்பா போகுதுங்கிற சைன். பேக் டு த வால்னா நான் பெரிய பிரச்சனை இருக்கேன், என்னால் இதுக்கு மேலே எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாதுன்னு சொல்றது. கிராஸ்பிங் அட் ஸ்ட்ராஸ், கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ்னா ட்ரைங் எனி மெத்தட் டு ஓவர் கம் அ கிரைசிஸ். ஒரு கிரைசிஸ் இருக்கு, அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், அதான் கிராஸ்பிங் ஒரு கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். சேவ்டு பை த பெல். சேவ்டு பை த பெல் அப்படின்னு அர்த்தம், கடைசி நிமிஷத்துல டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறது. சேவ்டு பை த பெல். ஒருத்தர் பயங்கரமா அட்டி வாங்கிட்டு இருக்காரு, பதற வெள்ளுன்னு வெளுக்குறாங்க அவரை போட்டு. கடைசி நிமிஷத்துல டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவரை இந்த பாக்ஸிங் மேட்ச் அட்டி வெளுக்குறாங்க. அப்ப லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு ஒருத்தர் பெல் அடிச்சிடுறாரு. சரிங்களா? அந்த ரெஃபரி பெல் அடிச்சிடுறாருன்னா, ஸோ லாஸ்ட் மொமெண்ட்ல டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் காப்பாத்திட்டாங்கன்னு அர்த்தம். பயங்கரமா அடி வாங்குவாப்ல, கரெக்டா நாக் அவுட் பஞ்சு கொடுக்கும்போது தான் பெல் அடிச்சு ரவுண்டு முடிஞ்சுட்டு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ சேவ்டு பை த பெல் அப்படின்னா ஹெல்ப் அட் த லாஸ்ட் மொமெண்ட், ரெஸ்கியூவிங் ஃப்ரம் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்காரு, அப்போ அவரை காப்பாத்துறாங்க, அதுதான் சேவ்டு பை த பெல். ஹேங் அவுட் டு ட்ரை அப்படின்னா, கஷ்டத்துல இருக்கும்போது விட்டுட்டு ஓடுறதுக்கு பேர் தான் ஹேங் அவுட் டு ட்ரை. சரியா? ஸோ டிஃபிகல்ட்டி இருக்கு, டிஃபிகல்ட்டியில உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ கடந்து காஞ்சி போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க, அதுதான் ஹேங் அவுட் டு ட்ரை. சரியா? ஸோ அலாம் பெல்ஸ் ரிங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ தப்பா போகுது, அது அலாம் பெல்ஸ் ரிங்கிங். பேக் டு த வால். பேக் டு த வால் அப்படின்னு அர்த்தம், என் முதுகு வால்ல இருக்கு, நான் ஏதோ கஷ்டத்துல இருக்கேன், சீரியஸ் டிஃபிகல்ட்டியில மாட்டிக்கிட்டேன். கிராஸ்ப் அட் ஸ்ட்ராஸ், கிளட்ச் அட் ஸ்ட்ராஸ். கிராஸ்பிங் அட் ஸ்ட்ராஸ், கிளட்சிங் அட் ஸ்ட்ராஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது வழி கிடைச்சிடாதா? ஓவர் கம் பண்றது, பிரச்சனைகள் இருக்கிறது கிடையாது. கிராஸ்பிங் அட் ஸ்ட்ராஸ், கிளட்சிங் அட் ஸ்ட்ராஸ் என்னது? பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு வழி தேடிட்டு இருக்காங்க. புரிஞ்சுட்டா? சேவ்டு பை த பெல், நல்ல அடி வாங்குற, கடைசி நிமிஷத்துல காப்பாத்திடுறாங்க, பெல் அடிச்சு காப்பாத்திடுறாரு. ஹேங் அவுட் ட்ரெயின், நீ காஞ்சி கடடா அப்படின்ட்டு ஒருத்தனை பிரச்சனை இருக்கும்போது விட்டுட்டு ஓடுறது. அப்ப பாருங்க, 5மே பிரச்சனை சம்பந்தப்பட்டது. அலாம் பெல் ரிங்கிங்னா பிரச்சனை வரப்போகுதுங்கிற சைன். பேக் டு த வால்னா பிரச்சனை இருக்கேன். கிராஸ்பிங் அட் ஸ்ட்ராஸ், கிளட்சிங் அட் ஸ்ட்ராஸ்னா பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்றது. சேவ்டு பை த பெல்னா கடைசி நிமிஷத்துல காப்பாற்றப்படுறது.
ஹேங் அவுட் ட்ரைனா அதாவது பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போறது. சரியா? ரைட். அடுத்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஸ்டாண்டுக்கு படிச்சோம், ஸ்டாண்டுக்கு படிக்க போறோம். லுக்கு, ரன் அண்ட் புட், இந்த 4க்குமே படிக்க போறோம். 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸை நாம எதிர்பார்க்கலாம். இது வந்து லெவல் அதிகம் தாங்க, லெவல் அதிகம் தான். ஒருவேளை இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்கு தான் நம்ம படிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஸ்டாண்ட் அப் ஃபர்ஸ்ட். ஸ்டாண்ட் அப்னா ரிமைன் வேலிட். சரியா? ஸ்டாண்ட் அப்னா எந்த சீக்கிரம் கிடையாது. சரியா? ஸ்டாண்ட் அப்பு, ஸ்டாண்ட் டவுன் வேற. சரியா? அப்பர் ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி கிடையாது. ஸ்டாண்ட் அப் அப்படின்னா remain valid. Your statement will not remain valid as proof in the court of law. கோர்ட் ஆஃப் லால உங்க ஸ்டேட்மெண்ட் வேலிடா இருக்காது. அதான் ஸ்டாண்ட் அப். சரியா? ஸ்டாண்ட் அப். அடுத்து ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்றது. சரிங்களா? ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்றதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்துடைய சார்பா இருக்கிறது. ட்ரூத்துக்கும் ஆனஸ்டிக்காகவும் எங்க அப்பா எப்பவுமே நின்னாரு, எங்க அப்பா நேர்மையானவர் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? எங்க அப்பா எப்பவுமே உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் இருந்தாரு, அதற்காக இருக்காரு, அதை ரெப்ரசன்ட் பண்றாரு. இந்த ஃபார்னாக்காக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங்னா யூ ரெப்ரசன்ட் சம்திங். சரிங்களா? நீங்க ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறீங்க. ரெப்ரசன்ட்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்துக்காக இருக்கீங்க. சரியா? ரைட். ஸோ அது இப்போ ட்ரூத்து ஆனஸ்டிக்கையும் அப்படியே நான் வந்து பிரதிபலிக்கிறேன், நான் அதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றேன், நான் அதோடைய சார்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது கம் வாட் மே. கம் வாட் மேனா வாட் எவர் ஹேப்பன்ஸ். கம் வாட் மேனா என்ன அர்த்தம்? வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. ஸ்டாண்ட் பைன்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட். அப்போ ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ரிமைன் வேலிட். சரியா? வேலிடா இருக்கிறது. ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்றது. மை ஃபாதர் ஸ்டுட் ஃபார் ட்ரூத் அண்ட் ஆனஸ்டி. அடுத்து ஸ்டாண்ட் பைனா என்ன நடந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நான் உன் பக்கத்துல நிக்கிறேன். பைனா பக்கத்துலங்க, நம்ம பக்கத்துல ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஸ்டாண்ட் பை, நான் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான்னு என்ன தெரியுமா? எனக்கு சப்போர்ட்டா நிக்கான். அடியாள்கள்லாம் எங்க நிப்பானுங்க? நம்மளுக்கு பக்கத்துல நிப்பாங்க. ஸோ ஸ்டாண்ட் பைனா சப்போர்ட். ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ரிமைன் வேலிட். சரியா? ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா ரெப்ரசன்ட் சம்திங். ஸ்டாண்ட் பை அப்படின்னா என்ன பண்றது? சப்போர்ட் பண்றது. சரியா? ஸ்டாண்ட் பைனா சப்போர்ட். அடுத்து லுக் இன்டு. we will look into the matter. போலீஸ்காரங்க சொல்றாங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. சரியா? இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா we will look into the matter. அடுத்து லுக் அட்னா பாக்குறது தான். சரியா? ப்ளீஸ் லுக் ஃப்ளாரை பாருங்க. லுக் அட்னா பாக்குறது தாங்க. சரியா? அடுத்தது லுக் த்ரூ அப்படின்னா லுக் த்ரூ த டீடைல்ஸ் குவிக்லி. we look through the formula before the exam. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியா புக்கில் இருக்க ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம்? அப்படியே திருப்பி பார்ப்போம்ல, அதுதான் என்னதுன்னா லுக் த்ரூ. சரியா? லுக் த்ரூன்னு என்ன அர்த்தம்? ரீட் சம்திங் குவிக்லி, ஒரு விஷயத்த வேகமா வாசிக்கிறது. லுக் இன்டுனா இன்வெஸ்டிகேட், லுக் அட்னா பாக்குறது, கேர்ஃபுல்லா பாக்குறது, பட் பாக்குறது போதும். லுக் த்ரூ அப்படின்னா ரீட் சம்திங் குவிக்லி. சரி, அப்போ ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ரிமைன் வேலிட். ஸ்டாண்ட் ஃபார்னா ரெப்ரசன்ட் பண்றது. ஸ்டாண்ட் பைனா சப்போர்ட் பண்றது. லுக் இன்டு இன்வெஸ்டிகேட். லுக் அட் பாக்குறது. லுக் த்ரூ லுக் இன்டு இன்வெஸ்டிகேட், லுக் அட்னா பாக்குறது. லுக் த்ரூ, ஒரு விஷயத்துக்கு லுக் த்ரூ பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க? அந்த விஷயத்து ஃபார்முலாவை லுக் த்ரூ பண்ணுங்கன்னா வேகமா பார்த்து முடிங்கன்னு அர்த்தம். வேகமா முடிங்க. ரீட் சம்திங் குவிக்லி. நாக் டவுன். ரன் ஓவர்னா வி த ஓல்ட் மேன்
was almost run over by a car. இதுக்கு என்ன அர்த்தம்? மேல ஏத்திட்டாங்க, அடிச்சு ஏத்திட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ரன் ஓவர்னா அடிச்சு ஏத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் ரன் ஓவர்னா கொஞ்சம் விட்டா ஏத்திருப்பானுங்க. தாத்தா மேல கொஞ்சம் விட்டா காரை மேல ஏத்திருப்பாங்க. அதாவது ரன் ஓவர்னா நம்ம மேல ஒன்று நம்மளை கீழ் தள்ளி விடுது. ரன் ஓவர், ஓவர்னா மேல தானே, ரன் ஓவர் எனக்கு மேல என்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு எனக்கு மேல போகுது, அதுதான் ரன் ஓவர். ஸோ ரன் ஓவர்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்ன பண்ணிடுச்சு, என்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இடிச்சு கீழே தள்ளி விட்டு போறது நாக் டவுன், அதுதான் ரன் ஓவர். வி ran away from the thief. இதுக்கு என்ன அர்த்தம்? எஸ்கேப்டா, எஸ்கேப். அதுதான் we ran away from the thief. சரியா? we ran away from the thief. அடுத்து run into, run into, run intoனா என்ன அர்த்தம்? run intoனா we ran into our aunt last week. ஸோ போன வாரம் என்ன பண்ணிட்டோம்னா நாங்க ran into our aunt அப்படின்னா meet by chance, come across, அதேதான் meet by chance. ran into அதேதான் meet by chance, தற்செயலா மீட் பண்றது. ரன் ஓவர் அப்படின்னா அடிச்சு ஏத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரன் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்கேப். ரன் அவே அப்படின்னா எஸ்கேப். ரன் இன்டு அப்படின்னா கம் அக்ராஸ், மீட் பை சான்ஸ். சரியா? ஸோ ரன் இன்டு அப்படின்னா யூ கம் அக்ராஸ், யூ மீட் பை சான்ஸ். ஸோ வி ran into our aunt last week. We came across our aunt last week. Right? ஓகே. அடுத்த புட் ஆன்னா புட் ஆன் யுவர் க்ளோத்ஸ், வேர் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? புட் ஆஃப்னா ரிமூவ் கிடையாது பட். சரியா? புட் ஆன்னா வேர் பண்ணிக்கோங்க, அணிந்து கொள்ளுங்கள், அதான் புட் ஆன். சரியா? அதே மாதிரி புட் அப்னா புட் அப் த பேப்பர் ஆன் த நோட்டீஸ் போர்டு, டிஸ்பிளே பண்ணுங்க, எல்லாரும் பார்க்குற இடத்துல வைங்க, அதுதான் புட் அப். புட் அப் த பேப்பர் ஆன் த நோட்டீஸ் போர்டு, நோட்டீஸ் போர்டில் எல்லாரும் பார்க்கும் விதமாக இதை டிஸ்பிளே செய்யுங்கள், அதுதான் புட் அப். புட் ஆஃப்னா த ஃபிளைட் வாஸ் புட் ஆஃப் பை 5 hours. சரியா? 5 மணி நேரம் என்ன பண்ணிட்டாங்க, புட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப்னா பறக்கிறது, புட் ஆஃப்னா போஸ்ட்போன், தள்ளி வைக்கிறது. சரியா? படிச்சிருவோம், பயப்படாதீங்க, படிச்சிடலாம், பயப்பட வேண்டாம். ஸ்டாண்ட் அப்னா எந்திரிச்சு நிற்கும், ரிமைன் வேலிட். சரியா? ஸ்டாண்ட் ஃபார்னா ரெப்ரசன்ட் சம்திங், ஸ்டாண்ட் பைனா பக்கத்துல நிக்கிறது, சப்போர்ட்டா நிக்கிறது. லுக் இன்டு, இன்வெஸ்டிகேட். லுக் இன்டு, இன்வெஸ்டிகேட். லுக் அட்னா லுக் கேர்ஃபுல்லி, ஜஸ்ட் பார்க்கறது. லுக் த்ரூ, வேகமா ரீட் பண்றது. அடுத்த ரன் ஓவர் அப்படின்னா இடிச்சு ஏத்திட்டானுங்க, ரன் ஓவர். ரன் அவே, எஸ்கேப், அதான் ரன் அவே. ரன் இன்டு, கம் அக்ராஸ், ரெண்டுமே மீட் பை சான்ஸ். ரன் இன்டு அண்ட் கம் அக்ராஸ் ரெண்டுமே என்னது அப்படின்னா we meet by chance. சரியா? ஸோ புட் ஆன் அடுத்தது வேர் பண்ணிக்கிறது, புட் அப்னா டிஸ்பிளே, புட் ஆஃப்னா போஸ்ட்போன். நான் இப்போ பிடிச்சு படிக்க போறேன், இது ரெண்டையும் நல்லா படிக்க போறேன். ஸ்டாண்ட் அப்னா ரிமைன் வேலிடு, ஸ்டாண்ட் ஃபார்னா ரெப்ரசென்ட் பண்றது, ஸ்டாண்ட் பைனா பக்கத்துல நிற்கிறது. லுக் இன்டுனா இன்வெஸ்டிகேட், லுக் அட்னா பார்க்கறது, லுக் த்ரூ அப்படின்னா வேகமா ரீட் பண்றது. ரைட்? இப்போ இது ரெண்டும் எனக்கு நல்லா படிச்சுட்டேன். இப்போ நான் இங்கே வர போறேன். ரன் ஓவர்னா காரம் மேலே ஏத்திட்டானுங்கன்னு அர்த்தம், நாக் டவுன். ரன் அவேனா ஓடிட்டாங்க, அவேனா தள்ளி போடுது. ரன் இன்டு அப்படின்னா மீட் பை சான்ஸ், கம் அக்ராஸ் அண்ட் ரன் இன்டு, மீட் பை சான்ஸ். புட் ஆன் வேர், புட் அப்னா டிஸ்பிளே, புட் ஆஃப் போஸ்ட்போன். அவ்வளவுதாங்க, படிச்சாச்சு, இவ்வளவுதான் இருக்கு. சரியா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு செட்டை நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளவுதான்.
அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு அப்படின்னு நினைக்க கூடாது, இருக்கு. சரி, இந்த விஷயங்களை கொஞ்சம் படிக்கப்போம். இது ஒண்ணும் இல்லை, பயப்படக்கூடாது, இது ஈஸி தான். பிரெஞ்சு வேர்ட்ஸ் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? அதை நம்ம படிக்கப்போம், சரியா? பிரெஞ்சு வேர்ட்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், ஒகேப்ஸுக்கு திடீர்னு இதை கேட்கலாம். இது ரெண்டும் லெசன்ல இருக்கிறது, ஸோ இதை கூட விட்டுறலாம், சரியா? இது ரெண்டும் லெசன்ல இருக்கிறது. என்ஃபேமில் அண்ட் பான் மார்க்ஸ்.